காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூடவே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா டிஎம்கே மூழ்கி கொண்டிருக்கிற கட்சி. கண்டிப்பா அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பலை இருக்கு. விஜய் வேற அவங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாரு. கிறிஸ்டியன் வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள் பிரிக்கிறாரு. முஸ்லிம் வாக்குகள் பிரிப்பாங்களாங்கிறது தெரியாது. ஆனா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி கூடத்தான் நாங்க இருப்போம். ஏன்னா காங்கிரஸ் கட்சினாலும் ஐயுஎம்எல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதாவது காங்கிரஸ் கட்சியும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னாலும் ஒண்ணுதான். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற இந்த இந்துக்களை எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் ஐயுஎம்எல்க்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. அது ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் கட்சியா மாறிடும். ஸோ முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமா டிஎம்கே காட்டி விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்கு பயங்கரமான விழிப்புணர்ச்சி இந்த ட்ரிப் இருக்குது. ஆமா, இந்த ட்ரிப் அவங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கே எங்களுடைய சமுதாயத்தை அவங்களுடைய வாக்கு வங்கிக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க. 4 கட்சிகள் இருக்கு, 5 சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு.